Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஜவ்வரிசி வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ஐஸ் தான் செய்ய போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி வந்துட்டு ஜவ்வரிசி ஐஸ் எல்லாம் சொல்லிட்டு பாத்துறலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நீங்க நம்ம Subscribe பண்ணிக்கோங்க. இது போல வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. First நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில நம்ம காய்ச்சின பால் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா ஒரு 3 drops அளவு ரோஸ் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வெறும் பால்ல கூட பாத்தீங்கன்னா செய்யலாம். சூப்பரா தான் இருக்கும். இப்போ இது கூட வந்து தேவையான அளவு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து ஒரு தடவை mix பண்ணி விடலாம். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா நம்ம இத வந்து நம்ம ஐஸ் மோல்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போறோம். நான் இன்னைக்கு ஐஸ் மோல்ட்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். உங்ககிட்ட ஐஸ் மோல்ட் இல்ல அப்படினா நீங்க டம்ளர்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா எடுத்து வந்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அவிச்சு வச்சிருக்க ஜவ்வரிசியை இதில கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆட் பண்ணப் போறோம். ஒரு இதுக்கு 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணாலே போதும் கரெக்ட்டா இருக்கும். ஆட் பண்ணிட்டு நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுறணும். அப்பதான் ஜவ்வரிசி வந்துட்டு எல்லா பக்கமும் ஈக்குவலா பாத்தீங்கன்னா mix ஆகும். இது அப்படியே பாத்தீங்கன்னா ஓவர் நைட் நம்ம ஃப்ரீசர்ல அப்படியே வந்து விட்டுறலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஐஸ் வந்து தயாராயிருச்சு. கொஞ்சமா தண்ணில நனைச்சிட்டு இந்த மாதிரி ஓபன் பண்ணோம் அப்படினா நம்மளுடைய ஐஸ் வந்து வந்துரும். பாருங்க. வீட்லயே பாத்தீங்கன்னா சிம்பிளா வந்து நம்ம செஞ்சிரலாம். அவ்வளவுதான் फ्रेंड्स, வீட்லயே வந்து சிம்பிளா எப்படி வந்துட்டு ஜவ்வரிசி ஐஸ் எல்லாம் சொல்லிட்டு பார்த்துட்டோம். நீங்களும் இந்த ரெசிபியை கன்ஃபார்ம் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிருங்க. மறக்காம நீங்க நம்ம சேனலை Subscribe பண்ணிக்கோங்க. இது போல வீடியோஸ் மிஸ் பண்ணாம பாருங்க. Thanks for watching.